தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ கூடியிருக்கிற நிகழ்வு என்னவென்றால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது எந்த அரசியலுக்கும் கொள்கை இல்லாத அரசியல் இருப்பதால் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது இங்கே இருக்கும் கிராமத்துக்கும் மற்ற கிராமத்துக்கு தெரியுமா தெரியாது. கொள்கை விளக்கம் என்பது அரசியலுக்கு முன்பே வந்து நான் இந்த அரசியலில் இந்த மக்களுக்கு மண்ணுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கு நடக்கும் கொடுமைகளை என்னென்ன தட்டி கேட்க போகிறோன்னு முன்னாடியே விளக்கிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றதான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் இப்போ அரசியல் வர்றவங்களும் முன்னாடி வந்தவங்களும் இன்ன வரைக்கும் கொள்கையே, ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தை பார்த்துருப்பீங்க, திமுகவை பார்த்துருப்பீங்க, இப்போ வந்திருக்க டிவிகாவை பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னே விசிகா பாமக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொள்கையான என்னமே சொல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னா இவங்க தான். ஏன்னா யாரோ தோல் மேலே குதிரை ஏறுற கதை தான் இது பண்ணுறது. நாம் தமிழர் அரசியல் என்பது கொள்கையை சொல்லிட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு நான் அரசியலுக்கு வரேன்றதுக்காக தான் முன்னோட்டமான ஒரு நிகழ்வு தான் இது. என்னடா இது, இந்த மேடையில் வந்து திமுக பற்றி எதனா பேச போகிறாங்களா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை பற்றி பேச போகிறாங்களா, இல்லை விசிகா பாமக மறுமலர்ச்சி திராவிட கழகத்தை பற்றி பேச போகிறாங்களா, இல்லை இப்போ வந்த டிவிக்கு வெற்றி கழகத்தை பற்றி பேச போகிறாங்களா, தமிழக வெற்றி கழகத்தை பேச போகிறாங்களா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நாங்கள் வந்து அனைத்து உயிருக்குமான அரசியல் பண்ணக்கூடிய நாம் தமிழர். நாங்கள் யாரையும் புண்படுத்தணும் என்ற அவசியம் எங்களுக்கு சத்தியமாக கிடையாது. தவறு நடந்தால் தட்டி கேட்கும் இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதிகாரம் வருது வரல எந்த ஒரு கவலையும் பற்றி கவலைப்படாத 15 ஆண்டு காலமாக பல தோல்விகளை சந்திச்சாலும் சீரிய சிந்தனையோட எழுச்சியோட புரட்சியோட நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைங்க நாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இவங்க என்ன ஒரு எம்எல்ஏ வந்தாங்களா, எம்பி வந்தாங்களா, இவங்க காலத்து வரைக்கும் கடைசி. சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணனும் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல, நாங்கள் அதை பத்தி ஒருபோதும் கவலைப்பட போறதில்லை. உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்க மக்களே. நம்ம வந்து அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம எப்படி அரசியல் பேசணுன்றதுக்கு ஒரு வழிமுறையோட பேசணும்னு வாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஒரு பாமர மக்களோடைய எப்படி பழகணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், இயல்பான குணத்தில் பேசணுமே, அந்த மாதிரி பேசணும் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற உறவுகள் அத்தனையும் வந்து என்னுடைய அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாமே இருக்கிறீங்க. சமீபத்தில் நடந்த நிகழ்வை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வரும்போதே அவர் அரசியல் அங்கீகாரத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னே வந்து அண்ணன் வந்து சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ராஜா, வேணா ராஜா, உங்களுக்கு வந்து நீங்கள் வார்டு கவுன்சிலர் கூட ஆக மாட்டீங்கன்னு சொன்னாரா சொல்லலையா? நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே அண்ணனுடைய பேச்சு கேட்டு கட்சி நம்மளுக்கு வேலைக்கு ஆகும்னு சொல்லி வேலைக்கு போய் நிற்கிறாரு. உனக்கு என்ன தெரியுது? உண்மையே சொல்கிறேன். நானும் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு என் மனைவி வந்திருக்காங்க, குழந்தை வந்திருக்காங்க, கேட்டு பாருங்க. என் பிள்ளைங்களைட்டுன்னு இதே துண்டை போட்டுன்னு அந்த மாநாட்டுக்கு போனேன். அந்த மாநாட்டில் நான் பட்ட அவஸ்தை இனி ஒரு காலத்தில் யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டியது வந்தால் என் மனைவி கேட்டு பாருங்க. என்கிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை, செல்ஃபோனில் டவர் இல்லை, ஒரு தண்ணி வாங்கணும், ஒரு சாப்பாடு வாங்கணும்னா கூட என்னால் முடியாது பிள்ளைங்க. சரி மூளைக்கு டேங்க் வச்சுக்கிறாங்களே, என் மனைவி தண்ணி கேட்குறாங்க. சரி ஒரு வேளை சாப்பாடு தள்ளி வச்சிடலாம், தண்ணி குடிச்சா கூட ஒரு வேளை குறைச்சிக்கலாம், தண்ணி டேங்க் தரேன், தண்ணி இல்லை. சினிமா துறையிலிருந்து அரசியல் பண்ண வாங்க, வராத போங்க. அண்ணன் சொல்லுவார் அரசியல் சினிமா அண்ணன் இவங்களெல்லாம் வந்து ஏற்கனவே பழகின ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து சொல்கிறாரான்னு தெரியல. அரசியலுக்கு வர்றவங்க வந்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுடைய கருத்தை, மக்களுடைய அவஸ்தை என்ன, அவங்க மனநிலை என்ன, ஒரு 8 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி ஒருத்தன் கொடுமையாக சாவடிக்கிறான், அவனுக்கு என்ன தண்டனை என்ன, எல்லாத்தையும் வகுத்து தொகுத்து முடிச்சு முடிவு பண்ணி வாங்க. எங்கள் அண்ணா அரசியல் பண்ண ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகுது. சிஎம் சீட்டை பிடிக்கல கோசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தையும் சரி,
திராவிட முற்போக்கு கழகத்தையும் சரி, இன்னைக்கு ஆண்டு கொண்டிருப்பது எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நீங்க நினைக்கிறீங்க எந்த அறிவட்ட முண்டமாவும் செய்வாங்க அந்த வேலையை. 12 மணி நேரம் வேலை. ஒரு பாமர மனுஷன் கூட இன்னைக்கு 8 மணி நேரம்ன்றதே வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு உடம்பு போய் வந்திருக்கிறோம். 12 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறம் எங்களை மாரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற உறவுகள் போராடின பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை 12 மணி நேரத்தை ஓரம் கட்டிட்டு 8 மணி நேரமே, இது உனக்கு சொந்தமா சுயமா உனக்கு சிந்திக்கிற திறன் இருக்குதா இல்லையா? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்திராத்துல கோடி பிடிப்பான்னு எங்க அப்பன் சொல்லுவாரு. எங்க தாத்தா சொல்லுவாரு, முட்டா பசங்களெல்லாம் தாண்டவர் கோண. அவங்க அப்பா அரசியல் இருந்தாங்கன்னா முதலமைச்சர் ஆக்குதடா தாண்டவர் கோணம் சொல்லுவாரு. ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு ஜென்மம். நம்ம யாரும் தப்பா நினைச்சுக்க, திமுக உறுப்பினர் இருப்பீங்க, இங்க மேடை ஏறி கோவப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு அவர் முதலமைச்சர், புரியுதுங்களா? தயவு செய்து இங்க பேசுற விமர்சனம் பண்றதுக்கு அத்தனை உரிமை எனக்கும் உண்டு. எங்க அண்ணனை விமர்சனம் பண்ற உரிமை அத்தனை உங்களுக்கு உண்டு. அதனால பேச்சுரிமை அனைவருக்கும். நடக்குது உண்மையா இல்லையா? 12 மணி நேரம்ன்றது உங்களுக்கு சரியா இருக்குதா? இதுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு தன்மை இருந்தா சொல்லுங்க. நாங்க இத மாதிரி மலையை திருட்டான், மண்ணை திருட்டான், எல்லா வளங்களும் திருட்டான், ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு அரசியல மாட்டிக்கணும்னு சொல்லி தவிச்சின்னு எங்க அண்ணன் வந்து லோல் பட்டுன்னு வந்துன்னு இருக்காரு. அண்ணன் வந்து ரஜினிகாந்த் வரும்போது கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும்போது சொல்லிட்டாரு, அது எதிர்த்து பேசினார். அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்தார், எதனா வார்த்தை சொல்லியிருப்பாரு. விஜய் வரும்போது எதனா தவறாக பேசியிருப்பாரு. என் தம்பிடா வருவாரா, அவன் என் ஒரு மூலையில் அவனும் நம்மளுக்காக நம்மள மாரி நம்ம போராடிங்க இருக்கிறோம், நம்ம மூலையில் நம்மளுக்கு மாதிரி அவங்களும் வந்து போராடுறான்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. வரும்போதே இந்தமாரி ஒரு வேலையை கொடுத்துருவோன்ட்ட. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு. நீ சொன்னதில் தான் உனக்கு சிக்கலே, உன் நாக்கில் தான் உனக்கு சனி. ஒன்று தமிழ் தேசியமா இரு, இல்லை திராவிட தேசியமா இரு. ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் அடித்து தூக்கிடுவாங்க. தூக்கிட்டாங்களா இல்லையா? தூங்கிச்சா போயிச்சா இல்லையா உங்க வாழ்க்கை? உனக்கு இதை பாருங்க, இங்கே பாருங்க, துண்டு சீட்டு இல்லை, ஏப்போர் சீட்டு, மனப்படமாக படிக்கிறது ஒன்றும் கிடையாது. வாயில் வர வார்த்தை வச்சு தான் பேசிக்கிறேன். மனசில் எனக்கு மக்களுடைய மனநிலையை பற்றி தான் நான் பேசின்னு இருக்கேன். தவறாக இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிங்க. ஏன்னா பேசுறது துண்டுச்சிட்டு அவசியம் இல்லை. மக்களுடைய அவதைகள், மக்களுடைய சிந்தனையை உள்ள செதுக்கி வச்சிருக்கோம். நாங்கள் செந்தமிழ் சீமானுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் துடிச்சு இருக்கிறோம் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு. தயவு செய்து சொல்கிறேன், பணங்காசு என்னையா? இன்னைக்கு நீ சுகமாக வாழ்ந்துன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. மலையை உடைச்சி மண்ணாக்கின்னு இருக்கிறான். இந்த மலையால தான் தமிழ்நாட்டுக்கு மாதம் மும்மாறி மழை பெஞ்சுங்குது. அத்தனை வளைங்களும் திருடுறதுக்கு எவனே போட்டி போட்டு இருக்கிறான். அன்னைக்கு நேருக்கு நேரம் சண்டை போட்டான். இன்னைக்கு மறைமுகமா நம்ம கிட்ட வந்து நம்மள கிட்ட வெளிநாட்டவனை வந்து உள்ள நுழைக்கிறது, வெளி மாநிலத்தை உள்ள நுழைக்கிறது, மலையை திருடுறது, நம்ம வளங்களை கொள்ளடிச்சு அவனை வந்து பாலைவனமா காடா மாத்தம் சொல்லி துடிச்சிங்கிறான். எம்ப அரசியலுக்கு தெரியல என்ன சொல்றது. போராடுறோம், கத்துறோம். உங்களுக்கு வந்து என்னன்னா, எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்துட்டா அது பெரிய விஷயம் நினைக்கிறீங்க. நீ வாங்கி வாழ்ந்துருவ, நீ வாங்கி சாப்பிட்டுருவ. உன் புள்ள எதையா சுவாசிக்கும்? டெல்லியில பிரதமர் இருக்காரு, சுவாசிக்க காத்து இல்ல இருக்கிற இடத்துல, சுவாசிக்க இருக்க காத்து, தூய்மையான காத்து இல்லாம தவிக்கிறாங்க மக்கள். என்ன காரணம்? சுவாசம் இல்லைன்னா நீ வாழ்ந்து என்ன கோடி கோடி பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? குடிக்க தண்ணி இல்லைன்னா நீ என்ன பண்ண போற? இரவு மழை பெய்யுது. இதுதான் பிரச்சனையே. தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல்நாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டின்னு சொன்னாங்க. சொன்னதோட சரி. திராவிட மாடல் அவர் தான், எம்ஜிஆரும் திராவிட மாடல் தானே, திராவிடத்தை சேர்ந்தவர் தானே அவரு.
நம்மளை வந்து காதல தேனை ஊற்றி 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 நம்மளை ஏமாற்றி முட்டுக்கட்டையாக வந்து வீணாக்கி வச்சிருக்காங்க. தயவுசெய்து மக்களே, இங்க நடக்கிற நிகழ்வுக்கு அத்தனையும் வந்து கையேந்தி பிச்சை எடுத்துருந்தா நிகழ்வு நடத்துறோம். ஏன் தெரியுங்களா? உங்க மேல இருக்கிற அக்கறை, பாசம். எப்படியாவது இந்த இடத்துல மீட்டு வந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த அரசு சரியா நடந்துக்குதான்னு சொல்லிட்டு. 8 வயசு குழந்தைய பாலியல் கொடுமை பண்ணி சாவடிக்கிறானே, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அந்த தண்டனை கொடுக்கணும்னு கேட்கும் போது உங்களுக்கு சரியா இருக்கும். உன் வீட்டில் நடந்தா மட்டும் தான் என் வழியே தெரியும். உனக்கு உன் வீட்டில் நடந்தா மட்டும் தான் வழியே தெரியும். அண்ணன் சொல்றாப்புல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். எங்க அண்ணன் சொல்ற கொள்கை தீர்வு என்ன? ஒரு பாலியல் கொடுமை ஒருத்தன் பண்ணிட்டான்டானா அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னா அவன் சடலம் முன்னாடி போகணும், செத்த பொண்ணு பின்னாடி போகணும்யா. அதான் சட்டம். அதான் எங்க அண்ணா, இதுக்கு மேல என்ன உங்களுக்கு கொள்கை வேணும்? இதை விட என்ன ஒரு மனசாட்சி உள்ள தாய் உள்ளம் கொண்டவங்க, தகப்பனா பிறந்தவங்க, உங்களுக்கெல்லாம் சிந்திக்கிற குணம் இருக்குதா இல்லையா? இதை விட உங்களுக்கு நான் பணம் காசு உங்களுக்கு தான் வாழுது. ஒவ்வொரு நாள் 13-14 ஆண்டுகளா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். மனசுடைய வலி என்னென்ன பல மேடைகள் பேசியிருக்கேன். ஒரு 8-9 மேடையை பேசியிருக்கிறேன். நம்மளோட கட்சி உறவுகள் வந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி கூட்டு அனுப்புவாங்க. இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நானே கேட்டுன்னு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேச வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எனக்கு தம்பின்னு நினைக்கிற இடமானம் கார்த்தி, அவர் எனக்கு வந்து சீனியர் கிடையாது, ஜூனியர் தான். ஆனால் அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி பேசினார், இந்த அரசியலுக்கு வந்த நோட்டத்தை பற்றி பேசினார். அவர் ரொம்ப காமன் டைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொழந்து கட்டுறான் என் மனுஷன். தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கிறாப்புல யாரு? எங்க அண்ணன். பலத்த வளர்ப்பு. நான் முன்னாடியும் சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். ஏன்னா இப்ப கூட நான் வந்து இன்னும் பேசலன்னா வச்சுங்களேன், நான் சீமானுடைய வளர்ப்பா இருக்க முடியாதுன்றதுனால தான் இன்னைக்கு துணிஞ்சு இறங்கிட்டேன். அதான் விஜயே ஏறி பேசுறாரு, நம்ம பேசுறதுக்குன்னா துண்டு சீட்டை வச்சு படிக்கிறாப்புலங்க. எனக்கு எழுதி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் பேசுவேன். நம்ம இப்ப பேசுறது சரியா பேசணும், சரியா பேசியா போடா 6 சாவு 100 சாவு அப்படின்னு சொல்றது எங்க அண்ணன். போடா, அப்புறம் பார்த்துக்கலாம், சிறையாவது அதாவது. அதனால துணிஞ்சு இறங்கிட்டேன். இந்த மேடை பேச்சு எனக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. என் மனசுல பட்டது நிறைய பேசணும்னு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாங்களா? இன்னும் கொஞ்சம் பேசுறேன். ஒருத்தர் கை கட்டார் பேசணும்னு, இன்னொருத்தர் வந்து அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்குது கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு. இந்த 41 பேர் மரணத்தை பத்தி பேசாம போனா அது வந்து நம்ம பிறந்த கடனை நம்ம அடைச்ச மாதிரி இருக்காது. எப்படி இது ஜெயிச்சு முடியுமா? தயவு செய்து சொல்றேன், என்னுடைய கட்சி உறவை தாண்டி மற்ற கட்சி அரசியல் உறவுகள் அத்தனை பேர் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்ப்பீங்க. உன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு கற்பிணி வயிற்று மேலே ஏறி ஒருத்தவங்க வந்து தாண்டி போறான், ஒரு விஜய் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறான்னா அவன் என்ன மாதிரி மனநிலையா இருப்பான்? இந்த மேடையில் இருக்கிற நான் என் கட்சி உறவுகள் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இந்த மேடையில் சொல்லணும். தம்பி, மாவட்ட செயலாளரை, ஒன்றிய செயலாளரை, ஒரு மரணம் ஏற்பட்டிருக்குது, இனி ஒரு மரணம் ஏற்படக்கூடாது. என்னுடைய முகம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த உயிர் முக்கியம் நம்மளுக்கு. அதை காக்கக்கூடிய விஷயம் நம்ம எல்லாம் பண்ணணும். யாரும் வந்து எங்கேயும் நவராதீங்க. முதல்ல நம்ம வந்து அவங்கள உயிரை வந்து பாதுகாப்பு அனுப்பணும். நம்ம அரசியல் வந்து அப்படி இருக்கணும். ஒரு அந்த சும்மா நீ மேடையில் பேசுறல, ஒரு குழந்தை காணனாலும் நீங்க தான் குரல் கொடுக்கணும், தண்ணியெல்லாம் குரல். ஏன்னா கூட்டத்தில் இருக்கிறவங்க பேச முடியாது. கடைசியாவும் சொல்லி முடிச்சுக்கிறான், சீட்டு கொடுத்துட்டாங்க. ஐயா டிவிக்கே தளபதி வாங்க, நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லலை. எங்களுடைய ஆசையை என்னன்னா, எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் சிஎம் ஆகணும்னு ஆசை கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியாக வாழணுன்ற எண்ணம் தான் எங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது.
புரியுதா? நான் எம்எல்ஏ ஆகிடுவேன், இருக்கிறவங்க எம்எல்ஏ ஆகிடுவாங்க, மந்திரி ஆகிடுவாங்க, நாங்கள் கோட்டை இப்பயே நாங்கள் வந்து சொந்த காசை போட்டு நாங்கள் செலவு பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்கிறேன், இதுக்கு காரணமே வந்து முதல்ட்டு நீ உன் அரசியலை தேடுறா. என்கிட்ட காசை வாங்கி நீ கட்சி மீட்டிங் போகணும் அவசியமே கிடையாதுடா. உன் அரசியல்ரா இது. நான் வரேன்னா கூட ஒரு பைசா நான் பஸ் பேர் நீ தாண்டா கொடுக்கணும். நான் உனக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன். உன் வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை எப்படி உனக்கு காசு கொடுத்து போடணும்னு நினைக்கிறியோ, ஒரு டிரைவரை எப்படி நல்ல டிரைவராக தேர்ந்தெடுக்க நினைக்கிறியா, நான் உன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் காவல்காரன் நினைக்க தயாராக இருக்கிறேன். என்னை வந்து நீ தேர்ந்தெடுறா. ஒரு பைசா நான் தர மாட்டேன்டா. நீ தாண்டா என்னை வந்து அடுத்த கடத்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்களுக்கு பரிந்துரை பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ட்டு உங்கள் கட்சி தொண்டர்கிட்ட சொல்லிவிடுங்க. விக்கிரவண்டியில் சொல்லியிருக்கலாம், ஒரு வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு. ஒரு மேடையில் பேசி முடிக்கிறீங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாம். அந்த விபத்தில் அந்த மரணம் ஏற்பட்ட அந்த பிள்ளைங்க ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லியிருக்கலாம். அதே பெரிய தவறு. சரி, மேடையே பேசுகிற உன் அரசியல் கதையை தூக்கி ஓரங்கட்டு. நமது பிள்ளைகள் மதுபானம் அருந்திவிட்டு நம்ம கட்சி மேடைக்கு வர வேண்டாம், நம்ம கட்சி கூட்டத்துக்கு வர வேண்டாம். மகளிர்களுக்கு வந்தாங்கன்னா இடையூறு கொடுக்க வேண்டாம். செய்தியாளர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு துன்புறுத்துகிற செயலை எதுவும் பண்ண வேண்டாம். நான் ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருந்தா அடுத்த மீட்டிங்கில் நான் ஒழுங்காக வந்திருப்பையா. தலைமை என்பது அது கூட சொல்ல தெரியல. நீ என்ன தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ண போற? சும்மா கண்மூடித்தாம நான் எல்லாருமே தான் போவாங்க. சாமின்னா எல்லாருமே நெருப்பு இருப்பீங்க. ஏன் மெரிக்கிற? அது சொல்லணும்ல. காவடி தூக்க போற, எதுக்கு தூக்க போற? அது சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு மரபியல் பண்பு இருக்குது. நீ வந்திருக்கிற உனக்கு என்ன மரபியல் பண்பு? என்ன சொல்லு, ஏதோ கருத்து சொல்லி. சினிமாவில் பார்த்தேன், நான் ஆடணும் பாடினேன், ஏதோ கோடி கூட சம்பாரிச்சேன் வாழ்ந்தேன் சொல்லிட்டு வாங்க. சரி, நிறைய உறவுகள் இருக்காங்க, இன்னும் பேச நிறைய டைம் இருக்குது. இன்னும் என்னை விட நிறைய பேசுவாங்க. நான் நிறைய நல்லா பேசணுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு நடுக்கமும் இல்லை. ஏன்னா எனக்கு நானே கேட்டு வந்த மேடை இது. இதுக்கு முன்னே எல்லாம் கூட்டம் அனுப்புவாங்க, அப்போ கொஞ்சம் தடக்கமாக இருக்கும். நான் நேற்றே முந்தினாலே எனக்கு வந்து மைண்ட் செட்டில் எனக்கு இந்த மாநாட்டை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதை பற்றி நிறைய பேசலாம் பார்த்தா ரொம்ப காயப்படுத்தக்கூடாது. இப்போ தான் வந்திருக்காரு, அதனால் காயப்படுத்த விலகி போகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக விக்கிரவாண்டி மேற்கு மாவட்ட தலைவர் வினோத் அவர்கள் பேசுவார்கள்.